சுதந்திர போராட்ட தியாகி மாதிரியும் மொழிப்போர் தியாகி மாதிரியும் தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு 50 வருஷமாக பாரம்பரியமாக இந்த கட்சி போராடின மாதிரியும் இல்லை மாநில உறவும் மத்திய உறவுக்கு கமிட்டி போட்டு ஆய்வு நடத்தின மாதிரியும் பெரிய எல்லாம் தெரிஞ்ச அரசியல்வாதி மாதிரி இந்த ட்ராமா போடுற இந்த கம்பெனியை பார்த்தா எங்களுக்கு கோபம் வருமா வராது. ஆனால் இன்னும் குற்றச்சாட்டு 6 மாதம் நீங்கள் எல்லாரும் தேனிலவு காலம்லாம் முடிப்போம்னா நீங்களே சொன்னீங்க. ஆனால் தொடர்ந்து 5வது நாட்கள் 3வது நாட்கள்லேருந்தே உங்களுடைய தாக்குதல்கள் ஆரம்பிச்சு விட்டது. அதுக்கு முக்கியமாக திமுகவை எல்லாரும் அவங்க சொல்கிறது காரணம் என்னன்னா, இவங்களாம் இன்னும் ஒத்துக்கொள்ள முடியல அப்படிங்கும்போது எப்படி 67ல் திமுக இந்த சட்டமன்றத்துக்குள்ள புதுசாக போச்சோ அது மாதிரி அவங்க புதுசாக வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஒரு டைம் கம்பேரிசனே எனக்கு பிடிக்கல. இவன் கட்சி திமுகவும் முன்னாடி நீங்கள் எப்படி இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்குறீங்க? அங்கே அசைன்மெண்ட் பண்ணுறது ஆதவ ஒரிஜினா தான் அசைன்மெண்ட். ஆதவ ஒரிஜினா டெல்லி கண்ட்ரோல். ஆதவ ஒரிஜினா திமுகவோட இதுன்னு சொன்னாங்க முதல்ல. அதெல்லாம் எங்கிட்ட வேலை பார்த்துட்டு எங்கிட்ட வெளியில் வந்து எவன் விலை அதிகமாக கொடுத்தாலும் அங்கே விலைக்கு போன ஆள். நீ வந்து அப்பாவை காணான்னு சொன்னீங்கன்னா உன் புள்ள அவங்க அப்பனை காணான்னு தேடுறான். இது ரெண்டுக்கும் உங்கள் மனசாட்சி சொல்ல சொல்லுங்க. எங்களை ஓன்னான்னு நாங்கள் தனியாக தாயா ஓடணும். நீயாவது ஓன்ன தனியாக ஓடலையா திருச்சா கூட ஓடிட்டேன். வணக்கம். இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் சூர்யா வெற்றிகொண்டான் அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். கிட்டத்தட்ட ஒரு 50-60 நாட்கள் கிட்ட ஆகுது புதிய ஆட்சி, தாவேக்காவோட ஆட்சி, விஜய் அவர்கள் தலைமையில் தாவேக்கா ஆட்சி. ஆனால் இன்னும் குற்றச்சாட்டு 6 மாதம் நீங்கள் எல்லாரும் தேனிலவு காலம்லாம் முடிப்போம்னா நீங்களே சொன்னீங்க. ஆனால் தொடர்ந்து 5வது நாட்கள் 3வது நாட்கள்லேருந்தே உங்களுடைய தாக்குதல்கள் ஆரம்பிச்சு விட்டது. அதுக்கு முக்கியமாக திமுகவை எல்லாரும் அவங்க சொல்கிறது காரணம் என்னென்னா, இவங்களாம் இன்னும் ஒத்துக்கொள்ள முடியல. விஜய் அப்படிங்கிறவரை அவர் ஒரு நடிகர்லேருந்து அவர் ஒரு முதலமைச்சராக அவங்களால இன்னும் டைஜஸ்ட் பண்ண முடியல. அந்த ஆத்திரத்தில் தான் திமுக அதிகமாக பேசுது அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு தொடர்ந்து வைக்கப்படுது. நீங்கள் சொன்னதுனால நான் சொல்கிறேன். நாங்கள் 6 மாதம் டைம் கொடுத்தோம்னா இந்த ஹனிமூன் பீரியடுமா, அந்த பாணியில் 60 நாள் மோகன் 30 நாளுமா, எல்லாம் அந்த காலத்தில் இப்படி ப்ராக்டிக்கலாக பேசுகிற வேர்டிங். அதெல்லாம் அதே மாதிரி தான் இருக்குது இந்த ஆட்சி. என்ன மந்திரி, எவி எம்எல்ஏவுக்கு எது தொகுதி, அவங்களோட வரம்பு எது? ஒரு எம்எல்ஏ தொகுதியை விட்டுட்டு வேறு தொகுதியில் போய் நன்றி சொல்கிறோம். அந்த ஆள் திருச்செந்தூர் எம்எல்ஏ, தூத்துக்குடி எம்எல்ஏ திருச்செந்தூரில் போய் நன்றி சொல்கிறான். ஒரு மந்திரி இலாக்கா எதுன்னு தெரியாமல் வேறு இலாக்கா பற்றி சுற்றுச்சூழலை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. முதல்ல நாங்கள் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறோம், எப்பா உங்களுக்கு செக்ரட்டரியேட்டே இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க, நாங்கள் எதுவுமே கேள்வி கேட்கல, போய் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பாருங்கள். நாற்காலியெல்லாம் பார்த்தோன்னே புதுசாக தெரியுது அவங்களுக்கு. அது எல்லாம் உட்காரு நட போ எதுவோ செஞ்சுக்கோ. விட்டுட்டு போனால் என்னவோ ஒரு சுதந்திர போராட்ட தியாகி மாதிரியும் மொழிப்போர் தியாகி மாதிரியும் தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு 50 வருஷமாக பாரம்பரியமாக இந்த கட்சி போராடின மாதிரியும் இல்லை மாநில உறவும் மத்திய உறவுக்கு கமிட்டி போட்டு ஆய்வு நடத்தின மாதிரியும் பெரிய எல்லாம் தெரிஞ்ச அரசியல்வாதி மாதிரி இந்த ட்ராமா போடுற இந்த கம்பெனியை பார்த்தா எங்களுக்கு கோபம் வருமா வராதா? இல்லை நான் நினைக்கிறேன், அவங்க வந்து அரசியலுக்கு புதுசுன்னு எல்லாருக்கும் தெரியும். 2 வருஷம் தான் ஆரம்பிச்சிருக்கு. அந்த 108 பேரில் செங்கோட்டையனையும் ஜேசிடி பிரபாகர் சபாநாயகர் தவிர யாரும் சட்டமன்றத்தை பார்த்ததில்லை, முதல்வர் உட்பட. அப்படிங்கும்போது எப்படி 67ல் திமுக இந்த சட்டமன்றத்துக்குள்ள புதுசாக போச்சோ அது மாதிரி அவங்க புதுசாக வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு டைம். கம்பேரிசனே எனக்கு பிடிக்கல. இவன் கட்சி திமுகவும் முன்னாடி நீங்கள் எப்படி இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்குறீங்க? 67ல் திமுக ஆட்சி வர்றதுக்கு முன்னால் திமுக எதுக்காக ஆரம்பித்தான் அதை யோசிச்சு பார்க்கணும். இல்லை 49லேருந்து எத்தனை வருஷமாக போகிறான்னா, எத்தனை தேர்தலை சந்தித்தோம். பொட்டி வச்சு தேர்தலுக்கு வரலாமா வேணாமா கேள்வி கேட்கும்போது உன் கொள்கையை நிறைவேற்றணும்னு சொன்னால், இந்த கொள்கை சட்டமாகணும்னு சொன்னால் நீ தேர்தலுக்கு வரான்னா
அப்போ பொட்டி வச்சு வரலாமா வேணாமான்னு கேட்ட கட்சி திமுக. இது தேவைக்காக எல்லாம் வரல சார், சேவைக்காக வந்த கட்சி. இப்போ இவங்க எதுக்கு அரசியலுக்கு வந்தான்? உங்களால் நான் கேட்குற ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா? இந்த விஜய் நடிகர் விஜய் சார், அது வேறு விஷயம் சார். நீங்கள் யார் வேணாலும் ஆடு மாடு கழுதை குதிரை எல்லாம் தான் உள்ளே வந்துருச்சே. யார் உங்களை வேணான்னு சொன்னா? நாங்கள் அதெல்லாம் கேட்கல. நான் கேட்குறது ஒரே ஒரு கொஸ்டின் தான். நீங்கள் இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு நடிகர் விஜயை படம் ஓடாததுக்கு முன்னால் நடிகர் விஜய் சினிமாவில் ஓடிக்கிட்டு இருந்தேன். அப்படியே அரசியலுக்கு வரும்போது ஜோசப் விஜய்னு மாறி வந்தேன். நாங்கள் ஒன்று கேள்வி கேட்டோமா? ஏயா உங்களுக்கு ஜோசப் விஜய்னு எனக்கு தெரியும், நீங்கள் சொல்லுங்கள். அவர் பேர் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னைக்கு முழுசா தெரியும்? எச் ராஜா சொல்லும் போதே தெரியுமே. இதுதானே எச் ராஜான்னு ஒருத்தர் வந்து வெளியில் ஃபோக்கஸ் பண்ணும்போது தானே தெரிஞ்சுது. அதுக்கு முன்னால் ஜோசப் விஜய்னு போட்டிருந்தா அந்த பேரில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? படம் ஓடி இருக்காது சார். அது எப்படி சார் படம்? அதுதான் சார் பாலிடிக்ஸ். அந்த ஜோசப் விஜய்ன்ற பேருக்கு தான் நீங்க போட்டிருக்காங்க. அதுதான் சார் அரசியல். அப்ப நீங்க கிறிஸ்தவர்கள் மட்டும் கிடையாது. மன்னிக்கணும் சார், இது வந்து பயன்படுத்துற யுக்தி வந்து பிஜேபி. இப்படி ஒரு நடிகனை பிடிச்சிட்டு வந்து உள்ள விடுறா, மைனாரிட்டியை தூக்கிட்டு வா. நீ விஜய வராத, ஜோசப் விஜய உள்ளவா. ஒட்டுமொத்த மைனாரிட்டி தான் திமுக. மைனாரிட்டிகளுக்காக நடத்தப்பட்ட கட்சி திமுக. அவங்களை எங்களால் அழிக்க முடியல. அதனால இவனை உள்ள பிடிச்சிட்டு வா, 2 திராவிட கட்சி அழிச்சிரு, கதையை க்ளோஸ் பண்றான்னு பிடிச்சிட்டு வந்தவன். வெறும் மைனாரிட்டி ஓட்டு மட்டும் வச்சுதான் இது வரைக்கும். மைனாரிட்டி யாரு? கிறிஸ்தவர்கள், இஸ்லாம். மைனாரிட்டி எல்லாம் யாரு? பட்டியலினம் யாரு? ஒடுக்கப்பட்ட மக்கள் யாரு? ஃபிஷர்மேன் யாரு? இது எல்லாம் எங்கே போய் நிற்கிது? இது எல்லாத்துக்கும் போராடுறதுக்கு எவனாவது ஒருத்தன் திமுகவுக்கு முன்னால் இருந்தானா? இந்த விஜய் நடிகர் விஜயா இந்த மதத்துக்கு போராடினது வரலாறு உண்டா? சிறுபான்மை மக்களுக்காக போராடின வரலாறு உண்டா? சர்ச் இடிக்கும் போது நீ போய் நின்னியா? பாபர் மசூதி இடிக்கும் போது நீ போய் நின்னியா? உனக்கு அரசியலில் என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. நீ பிஜேபியோட கைப்பாவை. திராவிட கட்சி 2 ஒழிக்கிறதுக்கு உன்னை உள்ளே பிடிச்சிட்டு வந்தான். நீ வந்துட்ட, இருந்துட்டு போனாங்க. யாரும் வேணான்னு சொல்லி வந்துட்ட. மக்கள் நிராகரிக்கலையே சார், மக்கள் நிராகரிக்கல. அதை நீங்கள் பார்க்கணும்ல. இதெல்லாம் எப்படி ஓட்டு வந்தது போதுங்கிற மக்கள் ஏன் சார் 108 வரைக்கும் தான் இது ஒத்துக்குமா? அப்போ என்ன 108 ரொம்ப பிடிச்ச நம்பரா? ஆம்புலன்ஸில் உட்கார வச்சு அனுப்பிட்டானுங்களா? அது என்ன 108? ஏன் அதுக்கு மேலே தொகுதி இல்லையா? இந்த கணக்கே வரக்கூடாது. இது வந்து ஏதோ ஒரு லாபியில் பிஜேபிக்காரன் அதிமுகவோட பிஜேபி இருக்கும்போது தூக்கி விடுறத விட விஜயை தூக்கி விடுற 3rd ரவுண்ட்லன்னு சொல்லி ஏதோ ஒரு பண்ணியிருக்காங்க. அவங்க அந்த ஓட்டிங் மிஷினை வச்சு அவங்கள அவங்க யூஸ் பண்ணிக்கணுமே தவிர எதுக்கு விஜய் பண்ணணும்? ஒன்றே ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும். பிஜேபி ஜெயிச்சிருக்கலாம் 20. நீங்கள் ஒன்றே ஒன்று, 2மே திராவிட கட்சி. அது மட்டும்தான் திராவிடத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு கட்சி. உங்களுக்கு புரியுதா? அப்போ இங்கே பப்ளிக் நினைக்கிறது 2 திராவிட கட்சி மேலே இருக்க கோவத்தை பிஜேபி காட்ட மாட்டேங்கிறான், ஆதரவு கொடுக்க மாட்டேங்கிறான், காங்கிரஸுக்கு ஆதரவு தர மாட்டேங்கிறான். கட்சியே கிடையாது. ஸோ நீ வா உள்ளார. இந்த அசைன்மெண்ட்டே அவங்க கொடுக்கறது. நான் என்ன கேட்குறேன், திராவிட கட்சி மேலேயும் கோபம் இருக்குன்றதை ஒத்துக்கிறீங்களா? நான் தான் இல்லைன்னே சொல்லிங்க சார். அப்போ தப்பு பண்ணியிருக்கோம் சார். நீங்கள் தப்பு பண்ணனால தான் கோபம்னு எப்படி சொல்கிறீங்க? அப்போ நல்லது பண்ணதெல்லாம் எவனும் ஏற்றுக்கலையா? நல்லது பண்ணதுக்காக உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. இப்போ நீங்கள் தப்பு நிராகரிக்கிறீங்க. திமுக ஒரு சீட்டு வந்தது. ஆமாம். இப்போ ராஜீவ்காந்தி செத்தா வரும் 91. இங்கே 42 பேர் செத்தான்னா ஒன்றைய கன்சிடர் பண்ணுவான் தமிழன். இப்படியெல்லாம் ஒரு வேவ் லென்த் வச்சுக்குவோம். கம்பேஷன் கிரவுண்ட்லாம் தமிழர்களுக்கு உண்டு. ஆனால் பிஜேபிக்கு நீ பி டீமா இல்லையாங்கிறது தான் பேச்சு. இந்த 2 திராவிட கட்சி ஒழிக்கிறது தான் பிஜேபியோட வேலை. அதில் ஒன்றே பகடக்காயாக பயன்படுத்துகிறான், படுத்திக்கிட்டான். இப்போ திமுக தோற்றதில் யாருக்கு பெரிய சந்தோஷம் நினைக்கிறீங்க? உண்மையான சந்தோஷம் பிஜேபிக்கு தான், வேறு யாருக்கும் கிடையாது. இவர் என் கட்சியிலேருந்து விபி கலைராஜன் ஒருத்தர் போகிறாரு. அவர் சொல்கிறார், மத்திய அரசோடு இணக்கமாக விஜய் பயணிக்க விரும்புகிறார், எனவே இதை நான் விரும்புகிறேன், அதனால் நான் அந்த இயக்கத்துக்கு போகிறேங்கிறான். ஆளுக்கு ஒருத்தன் அரலூசு மாதிரி பேசிட்டு ஓன்ட்ட தான் வரான். நீ தான் தூய சக்தி. அவன் போட்ட அஜெண்டா படி உன்னை உட்கார வச்சான். காங்கிரஸை முதல்ல திமுக ஓட்டையும் அதிமுக ஓட்டையும் பிரிக்கிற சக்தி உனக்கு இருக்குன்னு கண்டுபிடிச்சான். நல்லா பாருங்கள், கண்டுபிடிச்சதுனால உன்னை களத்துக்கு கொண்டு வந்துட்டான். உனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணான், ஃபோக்கஸ் பண்ணான். என்ன ஃப்ராடு பண்ணாங்கிறத பின்னால் கண்டுபிடிப்போம், அதுக்குள்ளே இப்போ போக வேண்டாம்.
ஏன்னா நான் எது சொன்னாலும் அது நாங்கள் தோத்துட்டோங்கிறதுனால சொன்ன மாதிரி ஆகிட்டோம். அதுக்குள்ளே வர வேண்டாம். காங்கிரஸ் கிடையாது. இங்கே தான் நீங்கள் வரீங்க. இல்லை பிஜேபிக்கு காங்கிரஸ் என்ன அவசியம்? இதுதான் சூப்பர் பாயிண்ட்டு. திமுக அதிமுக 2 ஓட்டு பேங்கை காலி பண்ணணுன்னு ஒன்று உள்ளே கொண்டு வந்தான். திமுகவோட கூட்டணியில் இருக்க ஆட்கள் யார்? நீ பிஜேபியில் பாமகவையோ ஏடிஎம்கேயோ மற்றவனையோ தூக்காத, டச்சே பண்ணாத. உன்னோட மைனாரிட்டி கவர்மெண்ட்டை காப்பாற்ற. அப்படியே மத சார்பின்மைன்னு பேசுகிறான் பார் திமுக கூட்டணியில், அப்படியே எல்லா பிள்ளையும் முடிச்சுட்டு வந்துடு. எல்லாம் ரெடியாக இருக்கான். தொட்டான் காங்கிரஸை இதோடு கற்பழிச்சு விட்டுறணும். காங்கிரஸ் இனிமேல் தமிழ்நாட்டில் திமுகவில் தான் அது உயிரோடு இருந்தது. அந்த திமுக விட்டு காங்கிரஸ் வெளில கூட்டு வந்துடு. 2 பேரை பிடிச்சி கட்டி போடு. உள்ளாட்சி தேர்தலில் பூரா காங்கிரஸுக்கு நிறைய சீட்டு இங்கே பாருங்க, 2 பேரை பிடிச்சி வந்து இங்கே கட்டி போடு. தமிழ்நாடு காங்கிரஸ் ஒன்றும் மேலே வந்து ஒன்றும் பிஜேபி மேலே உட்கார போகிறதில்ல. அவனோட ஒரே எதிரி டெல்லிக்கு ராகுல் காந்தியை பிரைம் மினிஸ்டர் அறிவித்ததே மு.க. ஸ்டாலின். ஸோ இப்போ இங்கே மு.க. ஸ்டாலின்ற ஒரு மனிதனால தான் இந்தியா முழுக்க பிரளயத்தை உருவ பண்ண முடியுது. விஜய்க்கு ஒன்றும் இல்லை. அதனால் என்ன பண்ண முடியும்? திமுகங்கிற ஒரு பலமான திராவிட இயக்கத்தை ஒழிச்சிடு. இந்த சனாதனத்தை கையில் தூக்கி இந்தியா முழுக்க ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டாங்க. இவங்களை ஒழிச்சிடு. எங்களுக்கு கொள்கை ரீதியான எதிரி பிஜேபி. அந்த ஒன்றுக்காக எங்களை அவன் பழி வாங்கணுன்னு ஆயுதமாக இவனை உள்ளே கொண்டு வந்தான். காங்கிரஸை இழுத்துட்டு போய் 2 பேரை க்ளோஸ் பண்ணிட்டான். காங்கிரஸ் இனிமேல் அவ்வளோதான். கூட இந்த திராவிட கட்சிகளில் கூட இந்த அத்தனை கட்சியும் உள்ளே பிடிச்சிட்டு போய் விட்டான். கதை முடிச்சு போச்சு. பிடிச்சிட்டு போய் விட்டா நீங்கள் சொல்கிறீங்க, அவங்களா போயிட்டாங்க. ஏன்னா திமுக இது வரைக்கும் ஆட்சி அதிகாரத்துக்கு ஒத்துக்கலை. நாங்கள் இப்பயும் சொல்கிறோம், கவலையே படலை. இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு தான் இத்தனை கட்சி எங்களோட இருந்தாங்க. இப்போ சொல்கிறாங்கல்ல, நான் என்ன கேட்குறேன், சொல்லுது நீங்கள் யோக்கியனாக இருந்தால் அன்னைக்கே விஜய் நான் ஆள் எடுக்கிறேன் வந்து சேருங்கன்னு சொன்னார்ல, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரேன்னு சொன்னார்ல, எல்லா யோக்கியம் அங்கே போக வேண்டியதானே. உங்களை எவனையாவது ஒருத்தரையாவது நடிகர் விஜய் யோக்கியன்னு பேசி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எங்களை என்ன சொன்னார்? தீய சக்தி, திருட்டு கும்பல்னார், திருட்டு திமுகன்னார், களவாணி கூட்டம்னார், கல்லாப்பட்டி கூட்டணினார். இது எல்லா வசனமும் பேசினார். அப்படி இருக்க எங்கள்லேருந்து 10 திருடனை நீயா பிடிச்சிட்டு போனேன். அப்போ நீ யோக்கியனா? நான் சொல்லவா? ஒன்றா நம்பர் தூய சக்தி இல்லை, ஃப்ராடு சக்தி விஜய். அவர் கூட்டணியை சொல்கிறார், விடுதலை சிறுத்தைகளையோ காங்கிரஸையோ சொல்ல, திமுகவை மட்டும் தானே சொன்னார். மன்னிக்கணும், அது என்னது? எங்கேயாவது ஒரு இடத்துல விடுதலை சிறுத்தை ரொம்ப தூய சக்தின்னு பேசி பார்த்துருக்கீங்களா? கம்யூனிஸ்ட் ரொம்ப பலமான தூய சக்தின்னு பேசி பார்த்துருக்கீங்களா? அது என்ன சார் இது? எங்களோட இருக்க விடுதலை சிறுத்தைகளையும் தாக்கினாரா? நான் கேட்குறேன், நான் திருடேன், என் பின்னால் இருக்கவெல்லாம் யோக்கியன். இது எங்கள் ஊர் பெரிய மனுஷன் வர சொம்ப மட்டும் எடுத்து உள்ள ஒளிவுன்ற சொல்கிற கதை, நடக்கிற கதையாது. எங்கேயா ஒரு இடத்துல எவனையாவது உங்களை யோக்கியன்னு சொல்லியிருக்காரா? நீங்கள்லாம் எங்களோட கொள்கைக்காக இருந்தீங்க. இப்போ அப்படியே பிஜேபி வந்து விடக்கூடாது, ஆளுநர் ஆட்சி அமைத்திடக்கூடாது, அந்த ஒரு காரணத்திற்காக நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்ட்டு போய் இவனோட விஸ்வரூபமே தெரியாமல் அங்கே அசைன்மெண்ட் பண்ணுறது ஆதவ அர்ஜுனா. ஆதவ அர்ஜுனா தான் அசைன்மெண்ட்டு. ஆதவ அர்ஜுனா டெல்லி கண்ட்ரோலு. ஆதவ அர்ஜுனா திமுகவோட இதுன்னு சொன்னாங்க முதல்ல. அதெல்லாம் எங்கிட்ட வேலை பார்த்துட்டு எங்கிட்ட வெளியில் வந்து எவன் விலை அதிகமாக கொடுத்தானோ அங்கே விலைக்கு போன ஆள். அவங்க லாபி இங்கே கிடையாது. ஆதவ அர்ஜுனாவை பற்றி தனிப்பட்ட முறையில் ஒரு ஷோவே நடத்துவோம். எங்களெல்லாம் கேட்காதீங்க. ஆதவ அர்ஜுனாவை பற்றி அவன் சொந்த மச்சான். எவன் பொண்ணு கொடுத்தானோ அவன் குடும்பத்தில் ஒருத்தனை கூப்பிட்டு கேள்வி கேளுங்க. அவர் சார்லஸ் எம்எல்ஏ ரெடியாக இருக்கார். முடிஞ்சால் பேட்டி எடுங்க ஆதவ அர்ஜுனாவோட தியாகத்தை. இந்த தியாகியெல்லாம் திமுகவுக்கு வரலாறு புயல் எழுதுகிறாளா? யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் 3 சீட்டு குரூப்பு, புரியுதா இல்லையா? அந்த 3 சீட்டு குரூப்பு தான். 3 சீட்டு குரூப்ல தான் 500 கோடி ரூபா திமுக வாங்குச்சு. மன்னிக்கணும், இந்த 3 சீட்டு குரூப்பிட்ட வாங்கலை. ஆனால் வேற சீட்டு லாட்டரி சீட்டு தான். மார்டின் யாரு? ஒன்று நல்லா பாருங்க, அவன் வந்து ஆத்தன்டிகேட்டடாக எலக்ட்ரோ பாண்டில் எல்லா கட்சியும் கொடுத்த நிதி அது. இப்போ உங்களுக்கு வந்து ஒருத்தன் உங்கள் சேனலுக்கு ஒரு 10,000 ரூபா டொனேஷன் கொடுக்குறேன், நீங்கள் பப்ளிக் சர்வீஸ் பண்ணுறீங்க, அவனை வேணான்றீங்களா? யார் வேணாலும் கொடுங்க, உங்கள் சேனல் யோக்கியமா? 10 பேர் 500 கோடி ரூபா உங்கள்கிட்ட கொடுத்துட்டு அவங்க நேர்மையாக அவங்களுக்கு இருப்பாங்கன்னு எப்படி? அதாவது மிச்சவங்க நாங்கள் நீ
500 கோடி எத்தனை சிபாரிசு ஒரே ஒரு போட்டிருக்காங்க. நிமிஷம். நீ 500 கோடி ரூபாய் எங்களுக்கு பணம் கொடுத்துட்டாங்க. அதனால எங்கள் ஆளுங்கட்சியில் எங்கள் தமிழ்நாட்டில் லாட்ரி சர்டிஃபிகேட் அலோவ் பண்ணோமா? உங்களால் சொல்ல முடியுமா? நீ ஏன் வந்து எங்களுக்கு கொடுக்குற? வேணாம் சொல்லியிருக்கலாமே. நீ லாட்டரி சீட்டு சார், தேவையில்லை. எல்லா கட்சிக்காரனுக்கும் நிதி கொடுக்கும்போது நாங்கள் வேண்டான்னு சொன்னால் அதில் சர்ச்சை. எல்லா பார்ட்டிக்கும் நீ நிதி கொடுக்குற. அதிமுக கொடுக்குற, கம்யூனிஸ்ட் கொடுக்குற, காங்கிரஸ் கொடுக்குற, எல்லாரும் கொடுக்குற, எங்களுக்கு கொடுக்குற. தப்பு இல்லை. நான் கேட்குறது ஒரு கேள்வி. நான் 500 கோடி சொன்ன 3 சீட்டுன்னு சொன்னதுனால தான் இதை நான் சொன்னேன். நான் இப்போ திரும்பியும் நான் அதே கேள்வி கேட்குறேன். நான் 500 கோடி பணம் வாங்கினேன்னு சொல்கிறீங்கல்ல, எலக்ட்ரோ பாண்டில் வாங்கினேன்னு சொல்கிறீங்கல்ல, உனக்கு நாங்கள் லாட்ரி சர்டிஃபிகேட் அனுமதி கொடுத்தோமா? தமிழ்நாட்டில் லாட்ரி சீட்டை அலோவ் பண்ணோமா? உனக்கு ஃபேவர் பண்ணோமா? பிஜேபிக்காரன் பண்ணியிருக்கான். என்ன பண்ணியிருக்கான்? அவன் யாருக்கிட்ட எந்த பார்ட்டிகிட்டேருந்து கம்பெனிலேருந்து பணம் வாங்குறானோ இடி ரைடை முதல்ல விடுவான். அதுக்கப்புறம் அதை கேஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கு பார்ட்டி ஃபண்டு வாங்குவான். இல்லை பார்ட்டி ஃபண்டு கொடுக்காதவன் இடத்துக்கெல்லாம் இடி ரைடை விடுவான். இல்லை இடி ரைடு வந்ததுக்கப்புறம் கேஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு பார்ட்டி ஃபண்டு வாங்குவான். இதெல்லாம் நாங்கள் இதெல்லாம் மத்திய அரசாங்கம் சிபிஐ செய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதே இது திமுக ஆட்சியில் இருந்ததுல மேல பார்ட்டி ஃபண்ட்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்குல்ல, சிபிஐலாம் பார்ட்டி ஃபண்ட் கம்ப்ளைண்ட் வந்திருக்குல்ல, அங்கே அமலாக்கத்துறை செய்கிறத இங்கே லஞ்ச ஒழிப்புத்துறை செய்யாது. ஒன்றே ஒன்று நான் கேட்குறேன் சார். நான் சொன்னது கிளியரான எவிடன்ஸோடு கொடுத்தேன். நான் ஒன்றே ஒன்று உங்களுக்கு கேட்குறேன். முதலமைச்சர் சட்டசபையில் நீங்கள் பேசுகிறீங்க, பார்ட்டி ஃபண்டு வாங்குறாங்கன்னு சொல்கிறீங்க. எந்த கட்சி வாங்கினதுன்னு சொல்கிற துப்பு ஏன் உனக்கு வரல? அவர் எந்த கட்சியுமே சொல்லாமல் திமுக ஏன் கோவப்பட்டு வெளிநோட்டு செய்யணும்? எங்களுக்கு அதுக்காக நாங்கள் போகவே கிடையாது சார். எங்கள் உதயநிதி எதிர்கட்சி தலைவர் எழுந்துச்சு ஓப்பனாக கேட்குறாரு. என்ன கேட்டார்? யோ உட துணிச்சல் இருந்தால் எந்த கட்சின்னு சொல்கிறாங்கிறாரு. 2 கட்சி உட்காந்துருக்கோம்ல, அதிமுக திமுக உட்காந்துருக்கோம்ல, இன்னும் 5 கட்சி உட்காந்துருக்காங்கல்ல, எந்த கட்சின்னு சொல்கிறா துணிச்சல் இருந்தான்றாரு. சொல்கிற துணிச்சல் உனக்கு இல்லைன்னா உன்னை எப்படியா மயிச்சு நாங்கள் உட்காரதுன்னு அதெல்லாம் எழுச்சி வெளில வந்துட்டார். அப்புறம் என்ன இருக்குது அதில் போய்? நீங்கள் ஒரு அவையில் வந்து ஒருத்தரை வந்து அவமதிப்பு செய்கிறதுக்காக மக்களுடைய வரிப்பணத்தை வந்து வேஸ்ட் பண்ணலாமா? அத்தனை ஒரு நாள் நான் ஒரே ஒரு வார்த்தை, திமுக பார்ட்டி ஃபண்டுன்னு கூட சொன்ன நீ திமுக வாங்குது அதிமுக அதெல்லாம் கூட அப்புறம் வச்சுக்குவோம். நீங்கள் அதே பார்ட்டி ஃபண்டு அவர் என்ன பேசினார் அரசாங்கத்துக்கு இப்போ வருது, அரசாங்கத்துக்கு வருதுன்றாரு. அப்போ நீ யோக்கியனா? அப்போ நீ அவனை அயோக்கியன்னு சொல்லி முத்திர குத்த நீ முயற்சி பண்ணுற. நீ யோக்கியனா இருக்கணும்ல, நீ டபுள் அயோக்கிய. தாவே கேட்குவாங்களே, அரசாங்கமே அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஒரு அரசாங்கத்தையே ஊழல் லஞ்சத்தில் உள்ள அடக்கின ஒரே ஆள் இந்த ஆள் தான். இப்போ இல்லை நீங்கள் சொல்லுங்க. பார்ட்டி ஃபண்டு இப்போ அரசாங்கம் வாங்கப்படாது அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல, பார்ட்டி ஃபண்டு நீங்கள் வாங்கக்கூடாது. நீ வாங்க எவனுமே வாங்கக்கூடாதுன்னு சொன்ன பார்ட்டி ஃபண்டு எதுக்கு வாங்குறீங்க? ஒருத்தருக்கு ஃபேவர் பண்ணி கொடுக்க வாங்குறீங்க. அப்போ நீ வாங்கி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்ட, ஆனால் நான் வாங்கி அரசு கஜானாவில் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா கொடுத்தவன் அயோக்கியம் தானே? அதில் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? சார் இல்லை எனக்கு ஒரு டவுட்டு சார். எனக்கு ஒரு டவுட், எதிர்காலத்தில் கொடுக்கக்கூடாது அது வேணாம் சார். பார்ட்டி ஃபண்டு கொடுத்தவன் யோக்கியனா அயோக்கியனா நீங்கள் சொல்லுங்கள். பார்ட்டி ஃபண்டு கொடுத்தவன் அயோக்கியனா தான் இருப்பான். பெனல்ட்டி கூட வாங்கியிருக்கலாம்ல. அயோக்கியம் தானே? அயோக்கியனா கூட மாற்றிருக்கலாம். அயோக்கியம் தானே? இல்லை அயோக்கியன் கிடையாது, யோக்கியனா கூட இருந்திருக்கலாம். ஆனால் இந்த வேலை நடக்கணும்னா கொடுத்தா நடக்கணும். எப்படி வேணாலும் இருக்கட்டும், கொடுத்துட்டானா அவன் அயோக்கியம் தானே? சொல்லுங்க சார். கொடுத்துட்டானா வாங்கினா அவன் டபுள் அயோக்கியம் சார். அப்போ திமுக வாங்கிட்டு சொல்லுங்க, ஆதாரம் கொடு சார். ஆனால் ஒரு முதலமைச்சர் ஓப்பனில் சொல்கிறாரு சார், நான் வாங்கி அரசு கஜானாவில் வச்சுருக்கேன்னு. அப்போ அவன் அயோக்கியம் நீங்கள் உங்கள் வேலை சொல்லுங்கள். ஏன் உங்களுக்கு பயமாக இருக்க? சொல்லுங்கள் சார். இதெல்லாம் போடுவீங்களா மாட்டீங்களா? அதெல்லாம் ஒரு இதுக்குள்ள கட் பண்ணா போடுவோம். ஏங்க அப்ப நீங்க உங்க வாயால சொல்லுங்க. நான் கேக்குறேன், இது உட்கார்ந்து திமுக கேட்டிருக்கணும்ல, நீங்க வெளியில போகணும்னு கேக்குறேன். ஓப்பன்ல கேட்டோம். பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்றியே, இந்த பார்ட்டி சொல்லியான்னு சொன்னோம். உனக்கு ஏன் துணிச்சல் இல்லை? திமுக வேண்டா வாங்கிச்சின்னு சொல்லு, அதிமுக வாங்கிச்சின்னு சொல்லு. திமுக வாங்கிச்சுன்னா ஆதாரம் கொடு, நான் கேட்டு போகிறோம். எந்தெந்த கம்பெனிக்காரன் கொடுக்குறான் வாங்கினவனும் உள்ள தூக்கி போடு, நான் சொல்கிறேன். ஆனால் இப்போ நான் சொல்கிறேன், விஜய் பகிரங்கமாக சொல்கிறேன், கொடுத்தவன் அயோக்கியன்னு உங்கள் வாயால் சொன்னீங்க, வாங்கினவன் டபுள் அயோக்கியன்னு சொன்னேன். இப்போ நான் சொல்கிறேன், முதலமைச்சர் அயோக்கியனா இல்லையா? ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு. நான் பார்ட்டி ஃபண்டை வாங்கி அரசு கஜானாவில் வைத்திருக்கிறேன். அப்போ வாங்கினவன் யோக்கியனா? உங்கள் முடிவில் சொல்லுங்கள். இதை தான் சார் நாங்கள் பேசினா
அனிதா ராதாகிருஷ்ணன் அடுத்த சாமத்தில் போய் பிடிச்சிட்டு வந்துடுவீங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் மேடை உடனே பேசினார் கூட்டிகிட்டு வந்து உடனே அப்போ மேடை நாகரிகத்தோடு பேசினாராங்கிறீங்களே. ஆதவர்ஜினா மேடை நாகரிகத்தோட போன முறை பேசினாரா? ஆளு முதலமைச்சர் ஒரு முட்டாள் முதலமைச்சர். நான் நேற்று முட்டாள் ஆதராசா 3 தடவை சொல்றாரு முட்டாள் முட்டாள் முட்டாள். அன்னைக்கு ஆதவர்ஜினா முட்டாள் தானம்னு சொல்லலை, முட்டாள்னே சொல்றாரு. இல்லை, அன்னைக்கு ஆதவர்ஜினா முட்டாள் முதலமைச்சர்னு சொல்லும்போது எங்கே போயிருந்தாங்க இவங்கெல்லாம்? இன்னைக்கு ஆராசா கிட்ட வரீங்களே. அன்னைக்கு நீ பிடிச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு நீ பப்ளிக்கில் நின்று பேசலாம். உனக்கு தைரியம் இருக்கா? ஒரு முதலமைச்சரை பொதுக்கூட்டம் போய் கரூரில் பேசிட்டு நாங்களே கொலைக்காரன் யாருன்னு தெரியாமல் தேடுறோம். கொலை பண்ணவனே நீங்கள் தான் யாருன்னு நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீ அங்கே போய் நின்றுக்கிட்டு 5 நிமிஷம் பேசுனதுக்கே கொத்து புரோட்டா போட்டாங்க குளத்தூர்லங்கிற. நான் கேட்குறேன், குத்துப்பாட்டுக்கு டான்ஸ் ஆடின நீ கொத்து புரோட்டா பற்றி பேசுகிறது தப்பே இல்லையே. உன் தகுதி என்ன? ஒரு முதலமைச்சர் இப்படி தான் பேசுவியா? இப்படி எந்த முதலமைச்சராக பேசி பார்த்துருக்கீங்க? ஐயோ பெரிய ஃபன்னாக இருக்குங்க. ஓடிட்டான்னாரு. நாங்கள் திரும்பி கேட்குறோம், ஏன்பா நீ கூட தான் சினிமாவில் ஓடின நாங்கள் தனியாக ஓடணும் ஐயா. நீங்க திருப்பி சார் ஒரே நிமிஷம் சார். எங்களை ஓடினான்னு நாங்கள் தனியாக தான் ஐயா ஓடணும். நீயாவது ஓடின தனியாக ஓடலையா? திருச்சா கூட ஓடிட்டேன். இதுதான் நீங்க தனிப்பட்ட விஷயங்களுக்கு சினிமாவில் உண்மையாகுது. இது சினிமாவில் அப்புறம் திருப்பி உதயநிதியை திருப்பி கேட்டாங்கன்னா என்ன வேணாலும் நிலைமை. அவர் நடிகர் தானே. நீங்க என்ன அவர் அரசியல் கட்சியில பாருங்க, அவர் உங்களை இதை மாதிரி பேசியிருக்காரா? இல்ல நீங்க நடிகர் சொல்றதுனால சொல்றேன். நான் இப்போ உங்களை கேட்கிறேன், இல்ல உதயநிதி நடிகரா இல்லையா அது நீங்க சொல்லுங்க சார். அவர் ஒரு வார்த்தை தரம் தாழ்ந்து இந்த முதலமைச்சரை நீ ஒரு நடிகர், நீ தான் அவங்களோட ஒண்ணு, நீ தான் இவங்களோட ஒண்ணு ஏதாவது சொன்னாரு? ஓடுன்னு சொன்னது இங்கிருந்து, அதாவது வழக்குக்கு பயந்து போறாருன்னு சொன்னது. அதுக்கு நீங்க ஒரு நடிகையோட சேர்த்து ஒரு வழக்குக்கு பயந்து நாங்க இப்போ முதலமைச்சர் ஓடினாருன்னு சொல்லவே இல்லையே. நடிகர் விஜய் ஓடி தான் பழக்கப்பட்டவர். நாங்க ஓடி எந்த அந்த நடிகர் அவர் நடிகர் தொழில் தான் விட்டுட்டாரு. இப்போ யார் அசம்பிளி விட்டு ஓடுறாங்கிற முடிவை எடுத்துருவோன்ட்டு உதயநிதியே சொல்லிட்டு போயிட்டாரு. இனி நான் அசம்பிளி விட்டு ஓடுறேன்னா இல்லை நீ ஓடுறியாங்கிற முடிவை எடுத்துருவோம். இனி திமுக வெளிநடப்பே பண்ணாது கண்டிப்பாக சொல்லிட்டு போயிட்டாரு. அப்போ நாங்கள் தெளிவாக இருக்கோம், நாங்கள் பயப்படல, ஓப்பனில் இருக்கோம். நீ ஒரு முன்னாள் முதல்வரை எப்படி ஹேண்டில் பண்ண நினைக்கிறீங்க அப்படி தான் திமுக பதில் இருக்கும். நீ அப்பாவை காணான்னு சொன்னீங்கன்னா ஓம் புள்ள அவங்க அப்பனை காணான்னு தேடுறான். இது ரெண்டுக்கும் உங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். எங்கள் முதலமைச்சர் வேணா அசம்பிளியில் காணான்னு தேடலாம், உதயநிதியோட அப்பாவே அசம்பிளியில் காணான்னு நீ தேடலாம். ஆனால் நடிகர் விஜய் பெத்த புள்ள அப்பனையே காணான்னு தேடுறான். இது ஒரு ஆளுங்கட்சி முதலமைச்சருக்கு அழகா? அவர் தனிப்பட்ட விதத்தில் தாக்கல, இதுதான் தனிப்பட்ட விதம். நாங்களும் தனிப்பட்ட அரசியல்ல காணும் தேடுற வேற, அவர் குடும்பத்தை நம்ம பேசுறது வித்தியாசம் இருக்குல்ல. நாங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், எங்க குடும்பத்தை நீ தொட்டு தான் பிள்ளையும் அப்பனையும் பேசுவேன்னு சொன்னா நாங்க என்ன பத்தி பேசுவோம்? ஒரு முதலமைச்சர் எனக்கும் சேர்த்தான முதலமைச்சர், எனக்கும் முதலமைச்சர் தானே சார். உங்களுக்கு யார் முதலமைச்சர்? எங்களுக்கு விஜய் தான். எனக்கு யாரு? அவரு தான், விஜய் தானே. ஒரு முதல்வர் நாட்டின் முதல் குடிமகன், அவர் மேலே எனக்கு அக்கறை இல்லையா?